சமூக நலனில் அக்கறையுள்ள குடிமகன் தனது உரிமைகளோடு கடமைகளையும் உணர்ந்து செயல்படுவான். சுற்றுப்புற சுத்தம், ஒழுங்கு, சட்டத்துக்கு மரியாதை ஆகியவற்றை காக்கும் முனைப்புடன் இருப்பான். பிறர் நலனையும் சமூக ஒற்றுமையையும் தன் நலத்திற்கு மேலாக கருதுவான். அப்படிப்பட்ட ஒரு குடிமகன் தான் இந்த இளைஞர். ஹைதராபாத்தில் ஒரு பரபரப்பான சாலையில் வாகன ஓட்டிகளின் உயிரை பறிக்கும் விதமாக இருந்த ஒரு சாலை பாதுகாப்பு குறைபாட்டை சரி செய்ய தன்னாலான முடிந்த மட்டும் இந்த இளைஞர் எடுத்த முயற்சி பலரின் பாராட்டுகளுக்கு உரித்தாகி வருகிறது. முகமது இலியாஸ் எனும் இந்த இளைஞர் ஹைதராபாத்தின் பரபரப்பான ஒரு முக்கிய சாலையில் வந்து கொண்டிருந்த போது சாலையின் சென்டர் மீடியன் கான்கிரீட்டுகளில் ஒன்று அதன் வரிசையில் இருந்து விலகி போக்குவரத்துக்கு இடையூறாக நின்றிருந்தது. குறிப்பாக இரவு நேரத்தில் சாலைக்குள் துருத்தி கொண்டு நிற்கும் இந்த கான்கிரீட்கள் வாகன ஓட்டிகளை விபத்துக்குள்ளாக்கும் விதமாக இருந்தது. அதனை பார்த்த முகமது இலியாஸ் அரசாங்கத்தை குறை கூறிவிட்டு அதனை கடந்து போகவில்லை. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பார்த்துக் கொள்வார்கள் என காத்திருக்கவில்லை. மாறாக தானே செயல்பட முடிவெடுத்தார். தனது வண்டியை நிறுத்தி இறங்கிய அவர் அருகாமை கடையொன்றில் ரிஃப்ளெக்டிவ் ஸ்டிக்கர் சிலவற்றை வாங்கி வந்து ஒழுங்கற்ற நிலையில் இருந்த அந்த கான்கிரீட் கல்லின் மீது ஒட்டினார். இரவு நேரத்தில் மின்னும் இந்த ஸ்டிக்கர்கள் வாகன ஓட்டிகளுக்கு சாலையில் ஒரு தடை உள்ளது என்பதை எச்சரித்து சாத்தியமான விபத்துகளை குறைக்க உதவக்கூடியது. பைக்குகள் மற்றும் கார்களில் சென்றவர்கள் முகமது இலியாஸ் நடுரோட்டில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ செய்து கொண்டிருக்கிறார் என பார்த்து கொண்டே கடந்து போனார்கள். பாதசாரிகள் வினாடி நேரம் ஆர்வத்துடன் நின்று பார்த்துவிட்டு நகர்ந்து போயினர். ஆனால் ஒரு சாத்தியமான ஆபத்து நிகழ்நேரத்தில் அமைதியாக சரி செய்யப்படுவதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. சமூகத்தின் மேன்மைக்காகவும் நன்மைக்காகவும் தனது நேரத்தையும் வளத்தையும் அர்ப்பணிக்கும் முகமது இலியாஸ் போன்ற இத்தகைய நபர்கள்தான் நாட்டின் நிஜமான குடிமகன்கள் என பலரும் பாராட்டி வருகின்றனர்.